இங்கே டக்குன்னு போயிட்டு இவ்வளோ சாமானையும் வாங்கிட்டு வரீங்களா? இந்த மறந்துடாமல் இதில் இருக்கிற எல்லா சாமானையும் வாங்கிட்டு வரணும், எல்லாம் எழுதி வச்சு கிடக்கு சரியா? வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 100 கிராம், பருப்பு 100 கிராம், சீனி 100 கிராம், அதோட அரிசி ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வாங்க சரியா? ஒரு சாமானும் மறக்காமல் வாங்கிட்டு வரணும். எப்போ பார்த்தாலும் மறந்து வரதை எழுதி வச்சிருக்கிறேன். இந்தாங்க. துண்டு ஒன்றும் தேவையில்லை, வாங்கிட்டு வா. இங்கே எழுதி வச்சிருக்கிறேன்ட்டு சொல்கிறேன், கொண்டு போங்க. மறந்து போய் வந்தீங்களோ அதுக்கு பிறகுதான் இருக்கு. என்ன சொன்னீங்க? இப்போ பருப்பு, அரிசி, சீனி, பச்சை மிளகாய், வெங்காயம் இவ்வளோ தானே சொன்னீங்க? வாங்கிட்டு வரேன். சரி, வாங்கிட்டு வாங்களேன். அரிசி, பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், சீனி. 30 நிமிடங்களின் பின் தான் எல்லாருக்கான செக் பண்ணி பாருங்க. அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, சீனியும் இருக்கு, வெங்காயமும் இருக்கு, பச்சை மிளகாயும் இருக்கு. சைக்கிளுங்க. இங்க சரியா ஒரு 1 மணித்தியால தான் எனக்கு ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிடும். வந்துட்டு கால் ஒன்று அடிங்க வாரேண்ணா. சரி, டக்குன்னு வந்துடுவேன். 1 மணித்தியாலம் காணுமா? கால் பண்ணுங்க. ஓமடா இன்றைக்கு தான் வேற எங்க போறது? டைம் இல்லை. ஷாப்பிங் போகணும்னு சொன்னதா இப்போ விட்டுட்டு வந்திருக்கேன். போகணும்டா, 1 மணி நேரத்தில் போகணும். ஓ, கால் பண்ணு. சனி ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணுவோம். இப்போ கிரிக்கெட் விளையாடுறீங்களா? போகும். வாரக்கிழமை வாரண்ணா. சரிடா, ஓகே. போயிட்டு வரேன். இப்போ ஐயோ அப்படியே டைம் ஆயிட்டுடா. நான் அப்புறம் வரேண்ணா. ஐயோ 3 மணி நேரம் ஆயிட்டுது. சரி, என்னென்று சமாளிக்க போகிறோமோ தெரியாது. கதை முடிஞ்சிட்டைக்கு. ஒரு 4-5 உடுப்பு தான் வாங்கினேன். அதுக்கிடையில வந்துட்டீங்க. உங்களுக்கு 1 மணி நேரம் கழிச்சு தானே நான் வேற சொன்னேன். நானே இவ்வளவு எளியா வந்த நீங்க உடுப்புமே ஒழுங்கா வாங்க இல்ல. என்ன பாக்குறீங்க? போங்க, நாளைக்கும் வரதான் வேணும். என்னது அவசரமா கால் பண்ண? ஹலோ. ஓ, இங்கே உங்களுக்கு தெரியுமா, எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஊரில் ஒரு பிள்ளை வந்து நிற்கி. ஒரு பிள்ளையும் இல்லை, அது என்னோட படித்தவள் வெளிநாட்டிலேருந்து வந்து நிற்கிறாள். அவளும் நானும் படிக்கைகள் எப்படி தெரியுமா இருந்தோம் நாங்கள். எனக்கு மேத்ஸில் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நான் பிள்ளையை எழுதி போட்டு அவளுக்கு சரியானதை சொல்லி கொடுப்பேன் தெரியுமா. அவளுக்கு நல்ல மார்க்ஸ் வரணுமெண்டு. இங்கிலீஷ் மட்டுமே என்னவா, எல்லாத்துலேயும் நான் அப்படி இருந்து அவளை நானும் நகவும் சதையும் மாதிரி பழகினாங்களே. என்ன இப்போ என்ன கண்டுட்டு தெரியாத மாதிரி நிற்கிறா. வெளிநாட்டிலேருந்து வந்தவாவா. எப்படிப்பட்ட ஆக்கள் பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் பொறுங்களேன். கணக்க கதை கிடக்கின்னு வந்து சொல்கிறேன். நான் சாப்பிட்டு போட்டு வாரேன். வீட்டை வந்து சொல்கிறேன், இல்லாட்டி சாப்பிட்டு போட்டு அடிக்கிறேன்னா. வையுங்க, வா, பாய். ஓகே.